ஸ்வேகன்ட்டு காட்டுதுன்னா நிற்கிறாம ஜீன்ஸ் விளாட போகிற தங்கச்சி விளாட்றா. இந்த ஈஸி மூடு வித் கெஸ்ட், அதாவது நம்ம கிராணி கிராண்ட்பா. ரெண்டில் நம்ம ஆஸ்பஸ்டே கிடச்சி நல்லா இருக்கு. ஓகேவா, ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணியாக ஒரு மிச்சம் கொண்டு வர ஹோட்டலிவா. ஓகே, வித் கெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, நாங்கள் ஏற்கனவே ஓகே நான் கெஸ்ட் மூடுறேன் இன்னும் முடிக்கிறான். நான் ஈஸி மூட்டை முடிச்சுட்டேன், இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. நானும் ஈஸி ஒன்று முடிச்சுட்டு இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. ஆமாம், இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம் இவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு வித் கெஸ்ட்டு நான் விளையாட போகிறேன். அடுத்த வீடியோ காட்ட வருவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லைன்னா நான் நார்மல் போர்டுக்கு போயிட்டு லோன் வச்சுட்டு அதே வந்துட்டு பாபு பகல் போட்டு நார்மலாக இல்லை, ஒன்று எக்ஸ்ட்ரீம் எல்லாம் ஆடு. நார்மலாக கிடையாது, ஈஸி மோடில் இருக்குல்ல. ஸ்கிப் மூடி ஈஸி மோடு வித் கெஸ்ட்டில் 3 ஸ்கிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் மூடில் என்ன ஆடணும். ஆள் முடிச்சு பண்ணிங்கன்னா அதுலேயும் 3 ஸ்கிப் நார்மலாக முடிக்கணும். அதுக்கப்புறம் வித் கெஸ்ட்டு முடிக்கும். எக்ஸ்ட்ரீம் மூட்லேயும் அதுக்கப்புறம் ஆடு மூடு வித் 3 கெஸ்ட்டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்துட்டு ஒருத்தருக்காக வீடியோ முக்கியமாகவே அப்லோட் பண்ணுறேன். அது யாருன்னு தெரியுமா? சோஃபி அக்கா ஆண்டர்சன். அவங்க 2 பேருக்காகவே இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, அவங்க பார்த்தா நீங்கள் பார்க்குறதுக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்க. வடி வாங்குற பார்க்க சந்தோஷம்ல, லைக் பண்ணுங்க நல்லா. ஏய் என்ன இது கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஓவர் பட்டு பயமா. என்ன நம்ம பழைய கிராணி கிராண்ட் படம் வருவாங்க. கிராண்ட் பாக்கிட்ட சாப்பிடுங்கள, ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஃபார்ம் இல்லை கிராண்ட் பாக்கிட்ட. சாரா கிராண்ட் பாடா வேணுங்கிட்டமா நானும் பாதி கிட்ட இருக்கிறேன் கிராண்ட் பாடம். அந்த ஏரியா எனக்கு சத்து கேட்குது, ஃபுட் ஸ்டெப்ஸ் எனக்கு கேட்குது பக்கத்தில் வருது. திருப்பிட்டு இருக்க கமெண்ட்ல வராது. இப்போ அப்படி இப்படி போயிட்டு இருந்தா எப்படி ஆடுவான்? ரொம்ப நிறைய பண்றோம். இது ஓகே, இன்னும் நல்லா யாரு செவிட ஆகணும் இல்லையா? பின்னாடி இல்லை இல்லை இந்த இடத்துக்கு வந்தாலும் முட்டுக்கிட்டுலாம் ஓடவும் முடியாது, ஓடியவும் முடியாது. இந்த இடம் இதெல்லாம் பார்த்துட்டு போ. டைட்டில் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த கம்மியாக இருக்க மாதிரியா இருக்கு. கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாக இருக்கும். ஆனால் நாளை யாராவது பார்த்து போடுங்க.
எல்லாரும் பார்க்கணும். ஜெயில் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்கு. ஒரே செவுட்டு விட்டு போடாத, அந்த கொஞ்சம் தள்ளியே பாரு. டைம் வேஸ்ட் பண்ணாத. எவ்வளோ இருக்கும் டான்ஸ் வர மாட்டாங்களே தாத்தா. இங்கே போட்டிருக்கோம் நாட்டு இங்கே போட்டு இப்போ டைம் அப்புறம் இந்த ரூமில் யாராவது இருக்கான்னு பார்த்து இருக்கான்னு பாரு போய். இந்த ரூம் அதுக்கப்புறம் அந்த டைல் கொடுத்துருங்க. ஆமாம் எடுத்து வச்சுக்கோ. டிஸ்கோ கிராண்ட்பா வாங்க. கிராண்ட்பா போயிட்டா கிராண்ட்பா போயிட்டாங்க. அது கிராணி வரல. கிராணி வரலையா? ஆமாம், இது 2 பேருக்கு மட்டும் தெரியும். கிராணி ரோட்டு கட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. கிராண்ட்பா காடி கேட்டாது. ஐசியூ சொன்னாங்க. போல வர கிராண்ட்பாக்கு அப்புறம் தோட்டத்திலே விட்டாங்க ஐசியூ சொல்லிட்டு. போடு. மூணு விக்கெட் போச்சு. நம்ம போயிட்டு அந்த செல் ஏதாவது இருக்கா பார்ப்போம். என்ன செல் இது? டாய்லெட். கண்ணு சாப்பிட்டு எங்கே போகணும்? எங்கேயாவது போடு, எக்ஸ்ப்ளோர் பண்ணு. கீழே போகலான்னு என்ன கேட்டால் கீழே போகலான்னு சொல்கிறேன். நீ நினைக்கிறேன் நம்பர் பண்ண ஒரு 2421. ஓகே, 2421. ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. எங்கே போச்சு? டான்ஸ் ரூம்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் கீழே போயிடு. போயிடு. அது தண்ணி ஃபில் பண்ணாத இருக்க முடியும். ஓ சவுண்டை போடு. ஒரு டிஸ்க்கு போட்டு கூட்டம் அதிகமாக வரும். கூட்டம் போட்டுரு பார்த்தியா?
சொல்லிட்டா கிராணி கிராண்ட்பா இந்த பாபு பக்ஸு 4 பேர் வச்சுருந்தேன். ஜம்ப் பண்ணிப்போ அவ்வளோதான். தனியாக ப்ளே பண்ணுங்க. ஓகே தனியாவா? தனியாக ப்ளே பண்ணு பாய். நீனும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வராது சொல்லிட்டேன். வரேன் அப்புறம் வரேன். நீ திரும்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணா என்கிட்ட வராத. போ சார் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வராத. ஆனால் ஜெஸ்டிக்கே போட்டு இவன் மேலே எடுத்து வச்சிட்டியா மேலே குடிக்கல